கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதையடுத்து தமிழகத்தில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யார் இந்த பியூஷ் கோயல்? ஜூன் 13, 1964 அன்று மும்பையில் பிறந்தார். இவரது தந்தை வேத் பிரகாஷ் கோயல் 2001 முதல் 2003 வரை பாஜகவின் மத்திய அமைச்சராகவும், இவரது தாயார் சந்திரகாந்தா கோயல் பாஜகவின் எம்எல்ஏவாக இருந்தார். பியூஷ் கோயல் அகில இந்திய அளவில் 2வது இடத்தை பிடித்த ஒரு பட்டய கணக்காளர். மேலும் இவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டம் பெற்றுள்ளார். இருப்பினும் பெற்றோரின் அரசியல் ஈடுபாடு அவரையும் ஈர்த்தது. இதையடுத்து பாஜகவின் இளைஞரணி அமைப்பில் சேர்ந்தார். தனது 35 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் தேசிய செயற்குழுவில் பணியாற்றியுள்ளார். மேலும் பாஜகவில் தேசிய பொருளாளர் உட்பட பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். இதையடுத்து 2010ஆம் ஆண்டு அன்றைய பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த நிதின் கட்கரி பியூஷ் கோயலை மகாராஷ்டிராவில் இருந்து டெல்லிக்கு அழைத்து மாநிலங்களவையில் பொறுப்பு கொடுத்தார். இதன் பிறகே அவரின் அரசியல் வாழ்க்கை சூடுபிடிக்க தொடங்கியது. இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலுக்கு பியூஷ் கோயல் தலைமையில் கம்யூனிகேஷன் விங் அமைக்கப்பட்டது. அவரின் செயல்பாடுகளால் மோடியால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். இதையடுத்து 2014ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. எரிசக்தி, மின்துறை மற்றும் நிலக்கரி அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் மின்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமின்றி நிதி அமைச்சகத்தின் இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். இதையடுத்து 2019ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேசும் பொறுப்புகளை மோடி அவர்கள் பியூஷ் கோயலிடம் வழங்கினார். அந்த தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைத்த பாஜக அவருக்கு தொழில்துறை அமைச்சர் பதவியை வழங்கியது. பின்னர் உணவுத்துறை, ஜவுளித்துறை ஆகிய துறைகளும் அவருக்கு வழங்கப்பட்டது. இப்படி மோடியின் நம்பிக்கைக்குரிய பியூஷ் கோயல் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களை கொண்டு வரவும், கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தவும், கூட்டணி அரசியலில் தெளிவான திட்டங்களை வகுக்கவும் பியூஷ் கோயல் முக்கிய பங்கு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.